ஒரு சவால். பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய உணவுகள். எவ்வளவு அருமை. இப்போது முயற்சிக்க தொடங்க வேண்டும். யார் முதலில் தர்பூசணியிலிருந்து ஜெல்லி தொடங்குவார்? நிச்சயமாக அது எனக்கு போதுமானது. எனக்கு சிறிய பின்புறம் உள்ளது. இது ஒரு அவமானம். சரி, அதை தொடங்கலாம். தூசி தாளினை திற. சிறிய கைகளால் சிறிய பாட்டிலை கசக்க வேண்டும். ஹாஹா, சரியா? அது வேலை செய்கிறது. தேன் ஜெல்லி வெளியில் வருகிறது. இது சுவையாக உள்ளது. ரொம்ப அருமை நண்பர்களே, இது வியாபகமானது, ரொம்ப சுவையானது. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. எதுவும் மீதமில்லை. என்னது? என் வாயில் என்ன இருக்கிறது? ஒரு தர்பூசணி விதையா? ஓ, இதை என்ன செய்ய வேண்டும்? ஓ, சரி, நான் இதை ஒரு குண்டில் வைத்து தர்பூசணி வளர வைப்பேன். சரி, இப்போது கொஞ்சம் நீர் ஊற்றுவோம். தர்பூசணி வளர்ந்து விட்டதா? பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை கடினமாக முயற்சிக்க வேண்டும். ஆம், ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், நான் இதை விரும்புறேன். மாற்றமா இருக்குது. ஆனா இப்போது ஜெல்லியை நான் முயற்சிக்க நேரம் வந்துடுச்சு. திறந்து பாட்டிலை அழுத்துவோம். வாவ், இதோ அது திருப்தியானது. அருமையாக உள்ளது, ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இன்னும் ஜெல்லி வேண்டும். நீ சுவையாக இருக்கும். சாப்பிடுவதை கைவிட கடினம். காத்திரு, என் வாயில் நிறைய உள்ளது. ஜீம், நீ என்ன பண்றே? எல்லா விதையும் என் மேல் பறந்து வந்தது. நான் இப்போது அவற்றை நீங்கள் எடுத்து விட வேண்டும். ஆனால் இப்போது ஜெல்லி நான் முயற்சிக்க நேரம். இந்த பாட்டில் மிகவும் பெரியது. மூடியை நீக்கு, கீழே அழுத்து. எனக்கெல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. நான் அதை எடுக்க முடியவில்லை. ஜெல்லி தானாகவே வாராம். பாருங்க நண்பர்களே, குழு குழு இல்லையா? ஆஹா, ஆனால் இதை சாப்பிடுவதற்கு சிரமமாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னொரு யோசனை உள்ளது. சிப்பியை எடுத்துக்கொள்கிறேன். நீயும் அதே யோசனையா? என்ன நடக்குது? ஓஹோ, நான் ஏதோ உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கவனமா இருங்க. மறைக்கப்பட்டு வருத்தங்கள் தீர்ந்து விட்டது. பாவின், இது ஒரு கோக். சூப்பர். கிம் ஒரே ஒரு ஜாரை வச்சிருக்கார். இது கூட சோகமா இருக்குது. ஆனால் குளோயிட 10 ஜார்கள் உள்ளன. அவர் ரொம்ப மகிழ்ந்துள்ளார். அவங்க இன்னும் கோக் விரும்புறாங்க. ஆனா டீனா அவற்றை மோடி வென்றார். அவளுக்கு 100 அடுக்கு கோலா உள்ளது. அருமை. கிம் உன்னோட தொடங்குவோம். கிம், போ, நேரா முயற்சி செய்துடு. நீ விரைவாக செய். இன்று உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஓ, ஜாரை வேறு விதமாக திறக்க எப்படி எனக்கு தெரியுமா? ஆமாம், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு பென்சிலை பயன்படுத்துவேன். குக்கியர் மூடியை நீண்ட நேரம் தேய்க்க வேண்டும். பின்னர் ஜார் திறக்கும். அழடா, இதோ எந்த மாயமும் இல்லை. PSHVT, டிக்டாக், வாழ்க்கை வழிகள். இதுவும் வேலை செய்தது. இப்போது ஸ்ட்ராவை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்கிறோம். ஓ, இன்பமாக இருக்கிறது. கிலோய், இப்போது உங்களின் முறை. மையா, நானும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றேன். கோக் காணைக்கு போதும். ஓ, இதன் வாசனை அருமையாக இருக்கிறது, குளிர்ச்சியானது. நான் உண்மையிலேயே தாகமாக இருந்தேன். நான் 2 நொடிகளில் 10 ஜாடிகளையும் குடிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். எனக்கு புதிதாக ஒரு யோசனை வந்தது. மீதமுள்ள கோலா டின்களை தர. இது அற்புதம். அப்படியே சூப்பர். இது தயார். இப்போது நாங்கள் பாட்டிலின் மேற்புறத்தை அவற்றின் மீது வைக்கிறோம். 4 கேன்கள் கோக்கை ஒரே நேரத்தில்
குடிக்க முடியும். ஓ, அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. கொலியின், நீ எங்களை வியப்பில் ஆழ்த்தினாய். ஆனால் இப்போது டீனாவின் முறை. பார்க்கலாம். உனக்கு 100 கேன்கள் உண்டு. அதை எப்படி சமாளிக்க போகிறாய்? இங்கு நிறைய கோக் இருக்கிறது. மேலுள்ள ஜாரில் இருந்து தொடங்குவோம். அதை திறக்கிறோம். அருமை. இது குளிராக உள்ளது. ஓ, வாயுக்கள் வெளியே வருகின்றன. மன்னிக்கவும். அப்புறம் இல்லையே, கோபுரம் விழப்போகிறது. கவனமாக இருங்கள். ஒதுங்குங்கள். ஓ, கோபுரம் எங்களை மேலே விழுந்து சிதறியது. என்ன ஒரு கனவு. ஓ, அவ வேடிக்க போகும். அதை பாரு, லிட்டர் கோக் வெளியேறுகிற. அவை பல்வேறு திசைகளில் சிதறிக்கொள்கிற. பெண்கள், கவனமாக இருங்கள். அவள் நேராக உங்களை நோக்கி பறக்கலாம். டினா தாக்கப்பட்டது. மேசையின் கீழ் ஒளிந்து கொள். இது முடியும் வரை. ஓ, முடியாது. பாட்டில் நம்மை நேயாக்கி பறக்கிறது. எல்லாரின் விருப்ப சவாலான சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய உணவுகளுடன் வரவேற்கிறோம். இப்போது எது யாருக்கு என்று பார்க்கலாம். வாவ், துப்பாக்கி சாகுபடி பெரிய இயந்திரம். அதுவும் இப்படி அற்புதமான பையில். எனக்கு அதிர்ஷ்டம். இது என்ன? இப்ப நான் சிகிச்சை அடைய வரும் என் வேலை போல தோணுது. ஓ, என்ன ஒரு பெரிய பாபிள்கம் மெஷின். நான் எமிலி, உன் வாரம். ஆமா, சரி, எனக்கு தான் வரிசை. அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ, எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ, இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே. உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன? என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ, இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ, இல்லை. மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல. அதாவது, நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே. இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது.
வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன்? அது வேணாமோன்னு நினைக்கிறேன். கேடு அடி. பெரியது. அட, அது மிகவும் சிறிய நுடல்லா. ஓ, ஒரு நிமிடம். இந்த ஜார் சாக்லேட்டால் செய்யப்பட்டது போல தெரிகிறது. ஆமாம், கூல். என்ன? ஆமாம், எனக்கு ஒரு பெரிய நுடல்லா ஜார் இருக்கிறது. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். சாக்லேட் பொருட்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் கூல். ஆனால் அதை பாருங்கள். என்ன? இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். எனக்கும் இங்கே ஒரு பெரிய ஜார் இருக்கிறது. நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இது முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அதை நீ பாத்தியா? நான் மிகவும் கூல். ஆமாம், இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனாலும் இது ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட போகிறேன். ஓ ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது கேக் போல இருக்கிறது. இது அருமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ ஆமாம், அடுத்தவர் யார்? நான் இருக்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, அதிலிருந்து உன் கைகளை எடு ஈதன். இது என் முறை இப்போது. ஓ ஆமாம், இந்த மூடியை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நுடலா ஜார் மூடியை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஓ குளிர். இப்போது முழு ஜாரையும் முயற்சிப்போம். ஓ ஆம், முதலில் நான் இதை செய்ய போகிறேன். மற்றும் அந்த வானவில் கேக்கை உள்ளே பாருங்கள். குளிர். மிகவும் சுவையாக இருக்கு. சூப்பர். நான் விரைவில் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். சுவையாக இருக்கு. தாண்டி எவ்வளவு சுவையாக இருக்கிறாள். சரி, நான் இனி தாங்க முடியாது. சாண்டி எல்லாவற்றையும் சாப்பிடும் வரை காத்திருக்க வேண்டும். சீக்கிரம், வேகமாக இரு. சரி, என் விரல்களில் மிகவும் குறைவாகவே உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாவ். ஓ முடியாத அளவுக்கு அடுக்குகள் உள்ளன. ஓ மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. சரி, இப்பொழுது நான் இப்படி சாப்பிட போகிறேன். இது மிகவும் வசதியாக உள்ளது. ஓ மேலும் வேகமாக, நம்ப முடியாதது. ஈதன், உனக்கு பிரச்சனை இல்லை சரிதானே? போய் வா சாண்டி, இந்த கேக் எனக்கே. தொடரு. நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, கடைசி அடுக்குகளை முடித்து விட்டோம். ஆமாம், இது மிகப்பெரிய ஜார். இன்னும் முடிக்கவில்லை. இது போய் இவ்வளவு எல்லாத்தையும் உன்னோட எப்படி ஆட போறது? ஓ இது ரொம்ப சித்தி. ஆமாம், நீ சொல்றது சரி. ஆனால் இப்போது நான் உள்ளே இருந்து சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈதன், நீ ஏற்கனவே இனிப்புகளில் மூழ்கி இருக்கிறாயா? ஓ இல்லை, அதை பாரு. நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். ஐயோ நண்பர்களே, எனக்கு சர்க்கரை தலைக்கு ஏறிவிட்டது. ஆனால் எனக்கு பரவாயில்லை. நாங்கள் அற்புதமான சுவையான கேக்கை தொடர்ந்து சாப்பிடுகிறோம். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். ஓ ஆம். இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பெண், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கு. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹாஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன.
பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம், அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனி பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூடு வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே, சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவர் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? தாமுச் சொல்ல வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது, சந்தேகமே இல்லை. ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். அழகிய கேக் சமைக்க வேண்டும். நன்று, உடனே தொடங்கலாம். இப்போது 2 தயாராகிய வண்ணமயமான ஸ்பாஞ்ச் கேக் எடுக்கிறேன். ஒரு சிறிய இரும்பு அச்சை கொண்டு ஒரு சிறிய மைய பகுதியை வெட்டுவேன் மற்றும் ஒரு பெரிய அச்சை கொண்டு பெரிய வட்டத்தை வெட்டுவேன். இப்போது இந்த ஸ்பாஞ்ச் கேக் பகுதிகளை மாற்றி வைப்பேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இனி சிறிது கிரீம் சேர்த்து மேலே மற்றொரு அடியை சேர்க்கலாம். செவரால் நாட்கள் மேலும் அழகாக செய்ய கேக்கின் பக்கங்கள் முழுவதும் நான் இளஞ்சிவப்பு கிரீமை தடவுவேன். இந்த இரும்பு சாண குத்தியை பயன்படுத்தி நாங்கள் அனைத்தையும் கவனமாக பரப்புவோம். அழகாக இருக்கிறது. நாம் சில சாக்லேட் பார்களையும் தேவைப்படுகிறது. கவனமாக சாக்லேட்டை துண்டுகளாக உடைக்கவும். இப்போது அவற்றை கேக் சுற்றி அழகாகவும் மிகவும் சுவையாகவும் பரப்ப வேண்டும். இப்போது மேலே சில கிரீமை மற்றும் சில சாக்லேட் இதயங்களை சேர்ப்போம். கேக் தயார். புதன்கிழமை. நீ எப்படி இருக்கிறாய்? நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். என் மீது சந்தேகம் கொண்டு பார்ப்பதை நிறுத்துங்கள். வெள்ளை கிரீம் எனக்கு தேவை. கேக் அடிப்படை தயாராக உள்ளது. இனி அதை மேலும் யதார்த்தமாக்க வேண்டும். முழு பொருத்தத்தை முழுமையாக மூட வேண்டும். இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிறுபை சேர்ப்போம். அதிகமாக இருந்தால் நல்லது. அதற்காக நான் செரிஞ்சுகளை பயன்படுத்த போகிறேன். எல்லா சிறுபையும் சில நேரம் பரப்புவோம். நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஆள். அவள் எப்போதும் இப்படிதானா? அற்புதம். அப்பா, என் கேக்கிலிருந்து விலகிருங்கள். இந்த கண்கள் எனக்கு தேவை.
எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை. தேவையான கண்கள் இங்கே இருக்கின்றன. நல்லது. ஓ, என்ன நடந்தது? இருக்கின்றேன் செல்லமே. டி வாவ், இறுதியாக எனக்கு கேக் கிடைத்தது. ஓ, அது என்ன? ஏன் அது விழுந்தது? சரி சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, கட் ரொம்ப அழகாக இருக்கிறது. இது அவ்வளவு நன்றாக இல்லை. ஓ, நல்லா. இது மிகவும் அழகாகவும் ஆரம்பிகமாகவும் உள்ளது. நான் பப்ரோப்டுகிறேன். வா, மிக ருசியாக இருக்கிறது. இன்னிச் செய்ய புதன்கிழமை கேக் செய்கின்றது. வாழ்த்துக்கள், நான் வென்றேன். வேறு விதமாக இருக்கவே முடியாது.